இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கேன்சர்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு. இந்த பிளாடர் கேன்சர் அப்படிங்கிறது என்ன ரீசனால வருது? இன்ஃபெக்ஷனால வரதா இல்லை வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும் டாக்டர்? வெரி குட். இப்போ பிளாடர் கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் காரணம் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கு நம்ம ஊரில் சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் ஸ்மோக்கிங் இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து சிகரெட் பிடிச்சிங்கன்னா கேன்சர் வருமானு யோசிப்போம். இப்போல்லாம் எப்போ வரும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ லாங் டேர்ம் சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் வெரி குட் சான்ஸ் டெவலப் இந்த மாதிரி பிளாடர் கேன்சர். அது மட்டும் இல்லை, சிகரெட் பிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, பேசிவ் ஸ்மோக்கிங் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் சிகரெட் பிடிச்சவங்களை கண்டிங்கனாலே தள்ளி போய் உட்காந்துங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் டெவலப்பிங் பிளாடர் கேன்சர். இப்போ பிளாடர் கேன்சருங்கிறது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்? இதுல ஒரு டவுட் இருக்கு டாக்டர். நிறைய இடத்துல வந்து இந்த விழிப்புணர்வு கொண்டு வரும்பொழுது சிகரெட் பிடிச்சீங்கன்னா நுரையீரல் தான் பாதிப்படையும், நுரையீரலும் பாதிப்படையும், சிறுநீர் பையும் பாதிப்படையும். அது அதற்கும் இதற்கும் எப்படி தொடர்பு? எல்லாமே அந்த சிறுநீர் ஸ்மோக்கிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக்கிங்ல சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம சிறுநீர் பை மூலியமா தான் எக்ஸ்ட்ராக்ட் வெளியில வருது நம்ம உடம்புல இருந்து. ஸோ சிறுநீர் பையில அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தங்கும் போது இந்த சிறுநீர் பையோட செவுத்துல வால்ல போய் அந்த கெமிக்கல்ஸ் எஃபெக்ட் பண்ணி கொஞ்சம் நாளடைவில் அந்த இடத்துல கேன்சர் உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கிட்னியில ப்ரொடியூஸ் ஆகுது யூரின், ஆனால் தங்குறது ரொம்ப நேரம் சிறுநீர் பையில தான் தங்குது. 4 மணி நேரம் தங்கி 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் யூரின் போகிறோம் யூஸ்வலா. ஸோ அதனால அந்த செவரில் எஃபெக்ட் பண்ணி கேன்சர் உண்டாயிடும். எப்படி இது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக யூரின் போகிறதுல ரத்தம் வரும். அப்படி ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக யூராலஜிஸ்ட்டை போகணும், ஸ்கேன் எடுக்கணும். சின்னதாக இப்போ ஃப்ளெக்சிபிள் சிஸ்டாஸ்கோப் அப்படின்னு ஒரு சின்ன கேமரா இருக்குது, எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கேமரா மூலிமா உள்ளார போட்டு பார்த்து சிறுநீர் பையில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூரின் சைட்டாலஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. நம்ம யூரின்லேயே இந்த மெலிக்னன்ட் செல்ஸ், அதாவது கேன்சர் செல்ஸ் யூரினில் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை பார்த்து கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கேமரா போட்டு பார்த்து சிறுநீர் பையில் சுரண்டி எடுத்துருவாங்க. அந்த கேன்சரை சுரண்டி எடுத்து அது என்ன மாதிரி கேன்சர், எவ்வளோ டீப்பாக வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ சப்போஸ் சிறுநீர் பையோட செவரில் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கு கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுரண்டி எடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா சிறுநீர் பையோட செவத்துக்குள்ளார வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மோர் சீரியஸ் கேன்சர்னு அர்த்தம். அது அப்போனா சிறுநீர் பையே எடுத்துடணும். எல்லாரும் யோசிப்பாங்க சிறுநீர் பையை எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. யூஸ்வலாக 2 விதமாக அதை சரி பண்ணலாம். ஒன்று வந்து சிறுநீர் சிறுநீர் குழாய்களை வந்து நம்ம குடலில் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன பேக் வச்சு வயிற்றுல அதுலேருந்து யூரின் கலெக்ட் பண்ணலாம். பட் இப்போல்லாம் மாடர்னாக என்ன பண்ணுறோன்னா, இந்த சிறுநீர் நம்ம குடல்லையே ஒரு புது சிறுநீர் பையை கிரியேட் பண்ணி அது அந்த இடத்துல வச்சிடும். ஸோ அவங்க நார்மலாக யூரின் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சரி, நன்றிம்மா. டாக்டர் நீங்க சொல்லுங்க. இந்த புது பிளாடர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் நியோ பிளாடர் அப்படின்னு பேர். அது வந்து நம்ம குடல்லையே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிறைய லேடிஸ் எஸ்பெஷலாக பார்த்தீங்க, ஒரு யங் மென்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பேக் வச்சுட்டு எவ்வளோ நாள் சார் இருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது ஒரு முறை. எல்லாருக்கும் இந்த புது பிளாடர் கிரியேட் பண்ண முடியாது, பட் நிறைய பேருக்கு பண்ணி வைக்கலாம். புது சிறுநீர் பை கொடுத்து நார்மலாக அவங்கள வாழ வைக்கலாம். பட் இந்த நீங்கள் கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து உடம்போட செயற்கையா வைக்கிற ஒரு விஷயம். அதை வந்து பாடி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. செயற்கையா வைக்கிறது இல்லை, அது நம்ம உடல்லையே நம்ம குடல்லையே கிரியேட் பண்றது. ஸோ நம்ம குடல் இன்டெஸ்டைன்ஸ் அந்த இன்டெஸ்டைன்ல ஒரு பாகத்தை எடுத்து சிறுநீர் பை மாதிரி ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சு பொருத்திடுவோம். ஸோ அதுல வந்து நம்ம சிறுநீரகத்துல இருந்து போற யூரின் அதுக்குள்ளார போகும். அந்த யூரின் வந்து நம்ம சிறுநீர் பையை மட்டும் எடுத்துறது. ஸோ சிறுநீர் குழாயை வந்து இந்த புது பிளாடர்ல கனெக்ட் பண்றது. அது வந்து சிறுநீர் தாரை வழியாக தான் வெளியில வரும். ஸோ அதாவது சிறுநீர் பையை எடுக்கிற சர்ஜரி பேர் ரேடிக்கல் சிஸ்டெக்டமி. புது பிளாடர் கிரியேட் பண்றது நியோ பிளாடர் கிரியேஷன். ஓகே டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா சரி, இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி? ஸ்மோக்கிங் மட்டும் காரணம் இல்லையே, நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ கேன்சர்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய காரணங்கள் இருக்கு. பட் அதில் தடுக்கக்கூடிய காரணம் வந்து ஸ்மோக்கிங்.
ஸோ அதுக்கான தான் ஸ்மோக்கிங் ரொம்ப அகேன்ஸ்டாக சொல்லிட்டு இருக்கேன் நான். அதனால் நிறைய காரணங்கள் இருக்குது. சப்போஸ் இந்த தார் இதில் வேலை செய்கிறவங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வரத்துக்கான ஜாஸ்தி இது இருக்குது பர்சன்டேஜ். டாக்டர், நீங்க ப்ராஸ்டேட் வந்து ஆண்களுக்கு வரும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி? பெண்களுக்கு லக்கிலி ப்ராஸ்டேட் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப கம்மி சான்ஸ் கேட்டீங்க அந்த மாதிரி பிரச்சனை. பட் அவங்களுக்கு சிறுநீரக கேன்சர் வரலாம், சிறுநீர் குழாயில் கேன்சர் வரலாம், சிறுநீர் பையில் கேன்சர் வரலாம். ப்ராஸ்டேட்டுக்கு பதில் கடவுள் என்ன படைச்சிட்டாரு, அவங்களுக்கு பிரெஸ்ட்டை படைச்சிட்டாரு. பிரெஸ்ட் கேன்சர் நிறைய வர்றது லேடிஸ்க்கு. மென்னுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், அதுவும் அந்த ஏஜ் குரூப்பில் தான் வரும். மென்னுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் 50 வயசுக்கு மேலே நிறைய ப்ராஸ்டேட் கேன்சர் பார்ப்பீங்க. விமனுக்கு அதே போல தான் அந்த ஏஜ் குரூப்பில் நிறைய பிரெஸ்ட் கேன்சர் பார்ப்பீங்க. இதை தவிர வேற என்னென்ன கேன்சர்ஸ் வரலாம் டாக்டர்? எதுல சொல்லுங்க? ப்ராஸ்டேட் தவிர இப்போ சிறுநீர் தாரைகள், சிறுநீர் தாரையில் யூரித்ரல் கேன்சர் வரலாம், சிறுநீர் குழாயில், சிறுநீர் அகத்திலேயே அந்த பெல்விஸில், அதுலெல்லாம் டிரான்சிஷனல் செல் கார்சினோமா அப்படின்றதுக்கு வரதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் பக்கத்தில் அட்ரீனல் கிளாண்ட் இருக்கு, அதில் கேன்சர் வருது. இதெல்லாம் வந்ததுன்னா யூராலஜிஸ்ட் கிட்ட வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ புது விதமான ட்ரீட்மெண்ட்ஸில் அது இருக்குது. அது வந்து ரொபாட்டிக் சர்ஜரின்னு பேர். அது குறித்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. பேசுறேன். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். எங்க அம்மாவுக்கு வந்து சார் ரொம்ப நாளா இடுப்பு வலி இருந்துட்டு இருக்குங்க சார். வயிறு வந்து எப்பவும் உப்புமா இருக்கிற மாதிரி, அப்புறம் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து யூரின்ல லைட்டா பிளட் போன மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே, அது எதனாலங்க சார்? அப்புறம் கால் லேசா வீங்கின மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ பாருங்கம்மா, இடுப்பு வலி, யூரின்ல பிளட் போகிறது, அப்புறம் கால் வீக்கம், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சிறுநீரகம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்து சிறுநீரகத்தில் எதனா வீக்கம் தெரியுதா, ஒரு சிறுநீரக பாதையில் எதனா அடைப்பு இருக்கா, கற்கள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணலாம். சரிங்களா? டெஃபினட்டாக ஒரு ஸ்கேன் எடுத்துங்க. முதல்ல ஒரு யூராலஜிஸ்ட்டை பாருங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்கள் ரொபாட்டிக் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதனுடைய தொடர்ச்சியாக. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு புது ஒரு அதிநவீன அறுவை சிகிச்சை முறை. எப்படி பார்த்தீங்கன்னா, ரொபாட்டுன்னு ஒரு மிஷின் இருக்குது. அது வந்து நம்ம உடம்பில் பொருத்தி சர்ஜன் வந்து அதில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கான்சோலில் நான் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவேன். நான் ஒரு 10 அடி தள்ளி தான் உட்காருவேன். ஸோ நான் பேஷண்ட்டை தொடணும்னு அவசியமே கிடையாது. அந்த மிஷின் மட்டும்தான் பேஷண்ட்ஸ் உடம்புல பொருத்தப்பட்டு நான் வெளியில் பண்ணுறது அப்படியே உள்ளே நடக்கும். ஸோ இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம். அதாவது சில பேர் நினச்சிக்கிறாங்க ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு தனியாக ரோபாட் எதனா ஆப்ரேட் பண்ணிடப்போது. எந்திரன் படத்தை பார்த்து அடிக்கடி இந்த கேள்வி வருது எனக்கு. பட் அந்த ரோபாட் தனியாக ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இந்த சர்ஜன் வெளியில் உட்காந்து என் கையை எப்படி திருப்பினேன்னா உள்ள அந்த மிஷின் அந்த சிசர் அப்படி திருப்போம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம கையை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய இன்செஷன் போட்டு தான் பண்ணணும். இப்போ 2 கையும் உள்ளார போகணும், வயிற்றுக்குள்ளே போய் ஆப்ரேட் பண்ணணும்னா அவ்வளோ பெரிய இன்செஷன் போடணும். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில் அட்வான்டேஜ் என்னென்னா, ரொம்ப சின்ன இப்போ வந்து நீங்கள் வச்சிருக்க பேனா சைஸில் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அது மாதிரி 1 சென்டிமீட்டர் இன்செஷன் போட்டு, இப்போ லேப்ரோஸ்கோப்பி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா?